இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் உலக நாடுகளின் ஊடகங்களின் பார்வையில் முதல் முறையாக முக்கிய செய்திகளாக மாறியிருக்கிறது என்றால் அது நடிகர் விஜயின் கரூர் பிரச்சார கூட்டத்தில் இடம்பெற்ற துயர சம்பவம்தான். இதுவரை இந்தியாவில் நூற்றுக்கணக்கான உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் உலக நாடுகளின் ஊடகங்களில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை. அப்படியெனில் நடிகர் விஜய் உண்மையில் உலகளவில் ஆழமாக கவனிக்கப்படுகிறாரா என்பது முக்கிய கேள்வியாகும். இன்று வரை 41 உயிர்கள் பலியெடுக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த தவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட கரூர் பரப்புரை குறித்து தமிழ்நாடு மற்றும் இந்திய ஊடகங்களில் கலவையான நேர் எதிர்மறையான விமர்சனங்கள் உள்ளன. ஆனால் உலக ஊடகங்களான தி நியூயார்க் டைம்ஸ், அல் ஜசீரா இங்கிலீஷ், வாஷிங்டன் போஸ்ட், பிபிசி, வேர்ல்ட் சர்வீஸ், சவுத் சைனா மார்னிங் போஸ்ட், அரப் நியூஸ், கல்ஃப் நியூஸ், தி ஸ்ட்ரேட் டைம்ஸ், தி கொரியா டைம்ஸ் ஆகிய பிரபல ஊடகங்கள் இந்த செய்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளன. பொதுவாக எல்லா ஊடகங்களிலும் வெளியிடப்பட்ட செய்திகளில் நடிகராக இருந்து மாறிய ஒரு அரசியல்வாதியின் பின் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றனர். இந்தியாவின் ஆளும் கட்சியான பாஜகவிற்கும் தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுகவிற்கும் விஜய் என்பவர் மாற்று சக்தியாக உருவெடுக்கிறார். இந்த சம்பவத்தில் திமுகவின் சதி இருக்கிறது என விஜயின் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் பிரச்சார கூட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆம்புலன்ஸ் வருவது வழக்கமாக இருக்கிறது எனும் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளன. விஜய் விவகாரம் உலகளவில் பேசப்படும் எனில் உண்மையில் உலக நாயகன் யார் என்ற கேள்விதான் எழுகின்றது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.